அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்டர்னல் செக்யூரிட்டி சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். இந்த கிளாஸில் நாம இன்சர்ஜென்சி இன் நார்த் ஈஸ்ட் இந்தியா, லாஸ்ட் கிளாஸில் நாம இன்சர்ஜென்சி இன் ஜம்மு அண்ட் காஷ்மீர் அங்கே நம்ம பார்த்தோம். ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இந்த இன்சர்ஜென்சி குரூப் ஆனது, இன்சர்ஜென்சினா என்ன, ஆர்ம்டு ரெபிலியன்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். ஸோ இவங்க ஜம்மு அண்ட் காஷ்மீரில் என்னென்ன அவங்களுடைய காசு எதனால் உருவானாங்க, அதுக்கு தடுக்கிறதுக்கான கவர்மெண்ட் என்ன நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம். இதில் நாம நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்டில் இந்த 7 சிஸ்டர் ஸ்டேட் சொல்லுவோம் இல்லையா, ஸோ அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த இன்சர்ஜென்சி குரூப்ஸை நாம் எப்படி, அதை பற்றி தான் இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். முன்னாடியே பார்த்தது தான் இன்சர்ஜென்சினா என்ன அப்படிங்கிறது. ஒரு ஆர்ம்டு ரெபிலியன் ஸ்டேட்டுக்காக, ஸ்டேட்னா இந்த இடத்துல கவர்மெண்ட்டுக்காக அவங்க எதிராக போராடுவாங்க. எதுக்காக? பிரிவினைக்காக, தனியான அரசாட்சி வேணும் அப்படிங்கிறதுக்காக. அவங்களுடைய எத்னிக் செல்ஃப் டிட்டர்மினேஷன் பாருங்கள், இதில் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, ஸோ ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு எதுக்கு அப்படின்னா, ஜம்மு அண்ட் காஷ்மீரில் ஐடியாலஜி பேஸ்டு செப்பரேட்டிஸ்டாக இருப்பாங்க. இவங்க அவங்களுடைய எத்னிக் செல்ஃப் டிட்டர்மினேஷனாக இருப்பாங்க. அவங்களுடைய இந்த எத்னிசிட்டியை, கலாச்சாரத்தை பாதுகாப்பதற்காக அவங்க இந்த ரெபிலியன் குரூப்பாக வந்து மாறுவாங்க. அங்கே இருக்கக்கூடிய நிலங்களை கையகப்படுத்துறதுன்னு வாயிலா, அங்கே குவாரிஸ் அண்ட் மைனிங்ஸை கொண்டு வரதுனால அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த லேண்டை விட்டு ஏலியனேட் செய்யப்படுவது. பாருங்கள், பெரும்பாலும் இந்த ட்ரைபல் குரூப்ஸுக்கு அவங்க லேண்டு தான் வந்து அவங்களுடைய அசட் அப்படின்ற மாதிரி. இப்போ பராத்தாவஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு ஃபோர்ட் தான், கோட்டைகள் தான் அவங்களுடைய செல்வம் தான் அப்படிங்கிறது. ஸோ ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் ஒவ்வொரு குரூப்புக்கும் அவங்களுடைய ஐடென்டிட்டியாக பார்க்குற ஒரு விஷயங்கள் இருக்கும். ஸோ அதை நம்ம அஃபெக்ட் பண்ணும்போது, அதில் வந்து நம்ம அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படும் போது அவங்க இந்த ரெபிலியன்ஸாக வந்து மாறுறாங்க. ஸோ இந்த நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்டில் இருக்கக்கூடியது அவங்க அந்த எத்னிசிட்டியாக பாதுகாக்கணும், தங்களுடைய அந்த வாழ்வாதாரத்தை பாதுகாக்கணும், வாழ்விடத்தை பாதுகாக்கணும் அப்படின்றதுனால தான் வந்து அவங்க வந்து ஆர்ம்டு ரெபிலியனாக வந்து சேஞ்ச் ஆகுறாங்க. சரி, பேக்ரவுண்ட் ஆஃப் நார்த் ஈஸ்டர்ன் இன்சர்ஜென்சி. ஸோ இந்த நார்த் ஈஸ்டர்ன் இன்சர்ஜென்சி எதனால் உருவானாங்க அப்படின்னு பார்க்கும்போது, போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ், அதாவது சுதந்திரமானதுக்கு பிறகு மல்டிபிள் எத்னிக் குரூப்ஸ் இன் நார்த் இந்தியா ஃபெல்ட் ஏலியனேட்டட். இப்போ நிறைய 2 பேர் அந்த இப்போ நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்டில் ஒர்க் பண்ணவங்க சில பேர் இன்டர்வியூ கொடுத்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. அங்கே அவங்க போகும்பொழுது அங்கே கூட மக்கள் வந்து அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இவங்க இந்தியாவிலேருந்து வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அவங்களுடைய பர்ஸ்பெக்டிவ் என்னென்னா, நாமெல்லாம் இந்தியன்ஸ் கிடையாது அப்படிங்கிற மாதிரி. நாம் இந்தியர்களுக்கு கண்ட்ரோல் இருக்கும், பட் வி ஆர் நாட் இந்தியன்ஸ் அப்படிங்கிறது அவங்களுடைய தாட்டாக இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க, காரணம் என்ன, அப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆனது, இந்த எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஆனது நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்டில் இருக்குதானா கிடையாது. ஸோ அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ நம்ம வி ஆர் நாட் இந்தியன்ஸோ அப்படிங்கிற அந்த எண்ணம் இருக்கிறதுனால தே ஃபெல்ட் ஏலியனேட்டட், அதுதான் வந்து சொல்கிறாங்க. காரணம் என்ன, எதனால் சொல்கிறாங்க, வாட் ஆர் த சைட்டிங்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது, லேக் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பேரிட்டிவ்லி அதர் இந்தியன் ஸ்டேட்ஸ் ஆர் டெவலப்டு இன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பட் ஆனால் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்டில் ரொம்ப குறைவான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது. ஸோ லேக் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், நெக்லெக்ட் பை த இந்தியன் ஸ்டேட், இந்தியன் கவர்மெண்ட்ஸால் அங்கே நெக்லெக்டிங் வந்து ஹேப்பன். ஸோ கல்ச்சுரல் இம்போசிஷன் பார்த்துருப்போம், அந்த இடங்கள் எல்லாமே வந்து ட்ரைபல் பீப்புள் அப்படிங்கிறதுனால கல்ச்சுரல் இம்போசிஷன் வந்து அங்கே நடக்குதுன்றாங்க. மற்ற ஸ்டேட்டில் இருக்கக்கூடியவங்க, ஸோ அங்கே இருக்கக்கூடிய மக்கள், இப்போ அசாம் எடுத்துனா அசாமிஸ் பேசுவாங்க, மணிப்பூர் எடுத்துனா மணிப்பூர் மீட்டி மொழியெல்லாம் நம்ம பேசுவாங்க இல்லையா. ஸோ அதெல்லாம் இல்லாமல் ஒரு இந்தி இம்போசிஷன் அங்கே நடக்கும்போதோ, இல்லை கல்ச்சுரல் இம்போசிஷன் அங்கே நடக்கும்போதும் மக்கள் என்ன ஆகிறாங்க, தே ஆர் ஃப்ரஸ்ட்ரேட்டட் அப்படிங்கிறத பார்க்குறோம். இன்ஃப்ளக்ஸ் ஆஃப் மைக்ரன்ஸ் எஸ்பெஷலி இன் அசாம்ஸ், அதாவது நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த மியான்மர்லேருந்து பங்களாதேஷ்லேருந்து அதிகப்படியான மக்கள் இந்த ரோஹிங்கியா மைக்ரன்ஸ் பார்த்துருப்போம். இவங்க என்ன பண்ணுறாங்க, பெரும்பாலும் வந்து அசாம்ஸ்னு போகும்போது அங்கே என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி வந்து இன்சர்ஜென்சி குரூப்பாக வந்து ஃபார்ம் ஆகுறாங்க. த ரீஜன் இஸ் ஹோம் ஃபார் 200+ tribes, many of whom demand separate state for greater autonomy. என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போது ஒரு இடத்துல இந்த 7 ஸ்டேட்லேயே கிட்டத்தட்ட மோர் தென் 200 tribes, 200க்கும் மேற்பட்ட ட்ரைபல் குரூப்ஸ் வந்து இருக்காங்களா. அவங்க என்ன பண்ணுறாங்க, தங்களுடைய அந்த எத்னிசிட்டியை பாதுகாக்கிறதுக்காக தங்களுக்காக ஒரு தனியான அட்டானமியை கேட்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் பாலிட்டி புக்கில் பார்க்கும்போது அங்கே இருக்கக்கூடிய மக்களுமே, உதாரணத்துக்கு ஒரு அசாம்னு ஒரு ஸ்டேட் இருந்தாலுமே அதுக்குள்ளே நிறைய டிஸ்ட்ரிக்ஸ் இருக்கும். அந்த ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுமே அவங்களுடைய கண்ட்ரோல் இருக்கும். அதுதான் வந்து நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனில் கான்ஸ்டியூஷன் வித்தின் த கான்ஸ்டியூஷன் சொல்லுவாங்க. அதாவது நமக்கெல்லாம் ஒரு அரசியலமைப்பு இருந்தாலும் அங்கே அவங்க தனியான ஒரு அரசியலமைப்பு கொண்டு இருப்பாங்க. அதே போல் அங்கே வந்து சீஃப் மினிஸ்டராக அவங்கெல்லாம் வந்து அதுக்கான சப்போர்ட்டிவ் கிடையாது. அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து டைரெக்டாக வந்து கவர்னர்கிட்டயோ இல்லை பிரசிடென்ட்கிட்டயோ வந்து டைரக்ட் கண்ட்ரோலில் இருப்பாங்க. இதில் நம்ம பாலிட்டி படிக்கும்போது நீங்கள் அதில் படிச்சிருப்பீங்க. ஸோ படிக்காதவங்க ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணி பார்த்துங்க. இல்லை நம்மளே வந்து ஒரு பாலிட்டி சீரிஸ் வந்து எடுத்திருக்கோம், அதில் இந்த விஷயத்தெல்லாம் வந்து சொல்லியிருப்பேன். ஸோ பார்க்காதவங்க அதை பாருங்கள். அடுத்தா வந்து முன்னாடி இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீரில் பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ அது போல் இங்கே நிறைய இன்சர்ஜென்ட் குரூப் இருக்காங்க. ஏதாவது இந்த 7 ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய நிறைய இன்சர்ஜென்சி குரூப் இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருமே வந்து சில குரூப்ஸ் வந்து கவர்மெண்ட் தன்னுடைய அந்த நெகோசியேஷன்ஸ்னால அவங்களை வந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியாக சேஞ்ச் பண்ணி இப்போ அவங்க எந்த விதமான இந்த ஆர்ம்டு ஃபோர்ஸ், அந்த
ஆர்ம்டு இன்சர்ஜென்சிலையும் வந்து அவங்க ஈடுபடுறது கிடையாது. ஸோ அது இல்லாமல் நிறைய விஷயங்கள் அங்கே இருக்குது. ஸோ ஒன் பை ஒன்னாக பார்த்துருவோமா? இப்போ நாகாலாண்டு எடுத்துக்கும் போது NSCN-IM அப்படிங்கிறது, அதன் பிறகு NSCN-K அப்படிங்கிறது. ஸோ இது எதுக்காக அப்படின்னு பார்க்கும்போது நாகாலாந்து வந்து தனியாக வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அசாம் அப்படின்னு பார்க்கும்போது ULFA, யுனைடெட் லிபரேஷன் ஃப்ரண்ட் ஆஃப் அசாம் அப்படிங்கிறது, அசாமுக்கு வந்து தனியாக வந்து ஒரு சாவரின் ஸ்டேட்டாக வந்து கண்ட்ரியாக வந்து அங்கீகரிக்கணும் அப்படிங்கிறது. மணிப்பூர் அப்படிங்கிறது PLA, UNLF, KYKL அப்படிங்கிறது இண்டிபெண்டன்ஸ் ஃப்ரம் இந்தியா விட்டே அவன் தனியாக பிரிஞ்சு போகணுன்றது. மெகாலயா அப்படிங்கிறது HNLC, ANVC அப்படிங்கிறது ப்ரொடெக்ஷன் ஆஃப் காசி ஜெயந்திய ஐடென்டிட்டி, அவங்களுடைய அந்த ஐடென்டிட்டியை காப்பாற்றுறதுக்காக அவங்க போராடுறாங்க. திரிபுரா அப்படின்னு பார்க்கும்போது NLFT, ATTF, எக்ஸ்பெல் பெங்காலி இமிகிரண்ட்ஸ், அதாவது பெங்காலிருந்து இவங்க வந்திருக்காங்க அப்படின்னா அவங்கள வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக, எங்களுடைய மாநிலத்திலேருந்து வெளியேற்றணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க போராடுறாங்க. மிசோரம் அப்படிங்கிறது மிசோ நேஷனல் ஃப்ரண்ட் அப்படிங்கிறது ஹிஸ்டாரிக்கல் நவ் பொலிட்டிக்கல், அதாவது முன்னாடி இருந்தது, இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியாக மாறுறாங்கன்னு சொல்கிறாங்க. அச்சீவ் ஸ்டேட் உடன் 1986 அவங்க எதுக்காக போராடினாங்களோ, ஒரு மிசோரம் அப்படிங்கிறது ஸ்டேட் உருவானதுக்கு பிறகு அவங்களுடைய தேவைகள் இல்லாமல் போயிடுது. ஸோ பாருங்கள், இதுதான் வந்து அந்த ஸ்டேட்ஸ் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டேட் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இன்சர்ஜென்சி குரூப்புங்க. சரியா? சரி, இதில் எதனால இந்த இன்சர்ஜென்சி குரூப் அங்கே உருவாச்சு அப்படின்னு பார்க்கும்போது எத்னிக் டைவர்சிட்டி, அங்கே பல்வேறு இனக்குழுக்கள் இருக்காங்க, அவங்க தங்களுடைய பாதுகாக்கணுன்றதுக்காக. நெக்லெக்ட் பை த சென்டர்ஸ், இப்போது மக்களால், இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டால் தாங்க வந்து நெக்லெக்ட் ஒதுக்கப்படுறோமோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினால. காரணம் என்ன, அவங்க பொருளாதார ரீதியாக வந்து எக்கனாமிக் பேக்வேர்ட்னஸ் அண்டு புவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் முன்னாடியே பார்த்து தான். இல்லீகல் மைக்ரன்ஸ், பங்களாதேஷ்லேருந்து அதிகப்படியான மக்கள், ஏன்னா பங்களாதேஷில் கம்பேரிட்டிவ்லி பங்களாதேஷில் ஒரு லோவான எக்கனாமிக் சப்போர்ட் இருக்குது, அதனால என்ன பண்ணுறாங்க, அங்கேருந்து மைக்ரேட் ஆகி இங்கே வராங்க. ஏன்னா ரெண்டு பேரும் பார்க்கும்போது மோர்லெஸ் அந்த ஃபேஷியல் ஃபீச்சர்ஸ் அப்படிங்கிறது ரெண்டு பேருக்கு சிமிலராக இருக்கிறதுனால அதை வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியல. AFSPA மிஸ்யூஸ் அப்படிங்கிறது அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஆர்ம்டு ஃபோர்ஸுங்க அது. ஸோ அந்த ஆர்ம்டு ஃபோர்ஸ் எதுக்காக அப்படி அங்கே என்ன பண்ணுறாங்க, நீங்கள் அந்த நியூஸ்லாம் பார்த்துருப்பீங்க, அங்கே இருக்கக்கூடிய சிவிலியன்ஸை அவங்க டார்ச்சர் பண்ணுறாங்க. ஒரு ஆர்ம்டு ஃபோர்ஸ் தான் இது, ஆர்ம்டு ஃபோர்ஸ் ஃபார் ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் அப்படிங்கிறது. ஸோ இது மக்களை வந்து அவங்க அந்த இன்சர்ஜென்சி குரூப்புக்காக தான் வராங்க, பட் ஆனால் அங்கே இருக்கக்கூடிய சிவிலியன்ஸை அவங்க டார்ச்சர் பண்ணுறாங்க. ஜியாகிரபிக்கல் ஐசோலேஷன் பாருங்கள், இந்தியா இதுதான் பார்க்கும்போது ஒரு சிக்கன் நெக்குன்னு சொல்லுவாங்க, சிலிகுரி காரிடார்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை இந்தியா ஒரு சிக்கன் நெக் காரிடார்னு சொல்லுவாங்க. ஸோ இதனால் இந்தியாவிலேருந்து நம்ம தனியாக வந்து அந்த கனெக்டிவிட்டி வந்து ரொம்ப போராக இருக்கிறதுனால போதுமான சப்போர்ட் சிஸ்டம் அப்படிங்கிறது இந்தியாவில் வந்து அவங்க கிடைக்க மாட்டேங்குது, அது ஒரு காரணம். போரஸ் பார்டர்ஸ், ஈஸி ஆர்ம்ஸ் அண்டு மிலிட்டன்ஸ் இன்ஃபில்ட்ரேஷன் ஃப்ரம் மியான்மர் அண்டு பங்களாதேஷ். போரஸ் பார்டர்ஸ்னால் என்ன, ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பார்டர் சிஸ்டம் வந்து கிடையாது இங்கே இந்த நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்டில். அதனால் என்ன பண்ணுறாங்க, மியான்மர்லேருந்து பங்களாதேஷ்லேருந்து நிறைய மிலிட்டன்ஸும் அண்ட் வந்து ஆர்ம்ஸ் வந்து ஈஸியாக வந்து அந்த இடத்துல வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகுது அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம். இதெல்லாமே வந்து இந்த இன்சர்ஜென்சி உருவாவதுக்கான காரணம். சரி, கவர்மெண்ட் என்னென்ன மெஷர்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது பொலிட்டிக்கல் மெஷர்ஸ், பீஸ் அக்கார்ட்ஸ், அதாவது சமாதான உடன்படிக்கைகளை எடுத்திருக்காங்க. மிசோ அக்கார்ட் 1986 இது என்னாவது MNF அண்ட் ஜாயிண்ட் மெயின் ஸ்ட்ரீம் பார்த்துருப்போம், மேலே பார்த்துருப்போம் இல்லையா, ஒரு இன்சர்ஜென்சி குரூப். அது என்னாவது, அது ஸ்டேட் விட்டு வாங்கினது பிறகு அது மெயின் ஸ்ட்ரீமாக ஜாயின் ஆகுது, பொலிட்டிக்கல் பார்ட்டியாக சேஞ்ச் ஆகுது. அசாம் அக்கார்டு அப்படிங்கிறது 1985 ULFA அப்படிங்கிறது எக்ஸ்க்ளூடட் ஆகிருக்குது, மிக்சட் ரிசல்ட்டாக வந்திருக்குது. நாகா ஃப்ரேம் ஒர்க் அக்ரிமெண்ட் 2015 ஸ்டில் அண்டர் நெகோசியேஷன் அப்படிங்கிறது. அது எதனால, அவங்க கோரிக்கைகள் ஏற்று, ஏன்னா அங்கே பிரச்சனைகள் என்ன, அவங்க ஒரு டிமாண்ட் எடுக்கிறாங்க அப்படின்னா அதுக்காக தான் அவங்க போராடுறாங்கன்னா அந்த டிமாண்ட் என்னன்னு கேட்டு அதை நம்ம சால்வ் பண்ணும்போது அவங்களுடைய தேவைகள் இல்லாமல் போகுது இல்லையா. ஸோ அது மாதிரி ஒரு விஷயங்கள் இதெல்லாம் வந்து பீஸ் அக்கார்ட்ஸ் நம்ம பார்க்குறோம். அட்டானமி ப்ரொவிஷன்ஸ் 6th ஷெட்யூல் என்னென்னு சொல்லுது, அட்டானமஸ் டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில், முன்னாடியே மேலே பார்த்து தான் இல்லை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், அங்கே இருக்க கான்ஸ்டியூஷன் வித் இந்த கான்ஸ்டியூஷன் சொல்லுதேன். ஸோ கிரியேஷன் ஆஃப் நியூ ஸ்டேட்ஸ் நாகாலாந்து, மெகாலயா, மிசோரம் அண்ட் அருணாச்சல் பிரதேஷ். ஸோ இந்த மாதிரியான ஸ்டேட்ஸ் வந்து உருவாக்குறாங்க, இந்த அவங்களுக்கான தனியாக ஒரு தனித்துவ ஸ்டேட்ஹுட் அந்தஸ்தை கொடுக்குறாங்க. அதன் பிறகு செக்யூரிட்டி மெஷர்ஸ் AFSB, அதாவது ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் ஸ்பெஷல் பவர்ஸ் ஆக்ட் அப்படிங்கிறது இன்னும் சில இடங்கள் இருக்குது. அது பிறகு யூனிஃபைடு கமாண்ட் அப்படின்னு பார்க்கும்போது சிவிலியன்ஸ் ப்ளஸ் ஆர்ம்டு கோஆர்டினேஷன் இன் அசாம், அங்களுடைய மக்கள் சிவிலியன்ஸையும் அண்ட் வந்து ஆர்ம்டு ஃபோர்ஸஸையும் பயன்படுத்தி சில பாதுகாப்பு நடவடிக்கைகளை அவங்க கொண்டிருக்காங்க. டிப்ளாய்மெண்ட் ஆஃப் CAPF, அதாவது சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸஸ் சொல்லுவோம் இல்லையா, ஸோ CRPF, BSI, அசாம் ரைஃபிள்ஸ், ஸோ இவங்களை கொண்டு பாதுகாப்பு கொடுக்குறாங்க. டெவலப்மெண்டல் அப்ரோச், லுக் ஈஸ்ட் ஆக்ட் ஈஸ்ட் பாலிசி அப்படின்னு பார்க்கும்போது இந்த நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்டில் டெவலப்மெண்ட்டை கொண்டு வரணும் அப்படிங்கிறது.
நார்த் ஈஸ்டர்ன் கவுன்சில் அப்படிங்கிறது ரீஜனல் டெவலப்மெண்ட்டுக்காக கொடுத்துருக்காங்க. டோனர் மினிஸ்ட்ரி, ஃபண்ட்ஸ் அண்ட் பிளான்ஸ் ஃபார் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ நார்த் ஈஸ்டர்ன் பார்க்கும்போது ஸ்டேட்டில் பார்க்கும்போது அது வந்து ஒரு அந்த டெரைனே பார்த்தீங்கன்னா டோபோகிராஃபியாக பார்க்கும்போது ரொம்ப டிஃபிகல்ட்டான டோபோகிராஃபின்றதுனால அங்கே அந்த ரயில் கனெக்டிவிட்டி ஆகட்டும், ரோட் ஃபெசிலிட்டி கொண்டு வரது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். இருந்தாலும் அங்கே அந்த ரோடானது ரயிலானது இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு மாதிரி கவர்மெண்ட் ஆனது பார்த்துட்டே இருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். சரியா? சரி, இதில் என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குன்னு பார்க்கும்போது ஸ்பாய்லர் குரூப்ஸ் இருக்காங்க, சிவிலியன் ஏலியனேஷன்ஸ் இருக்காங்க. பாருங்கள், அங்கே இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ரோட் ஃபெசிலிட்டி, டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி கொண்டு வரணும்னா அதை வந்து தகர்ப்பதற்காக, ஒரு பாம் வச்சு அட்டாக் பண்ணுறதுக்காக ஒரு குரூப்ஸ் இருக்காங்க. சிவிலியன் சப்போர்ட்ஸ் கிடையாது. அங்கே மக்களுக்கே வந்து கவர்மெண்ட் மேலே சப்போர்ட்ஸ் கிடையாது, நம்பிக்கையே கிடையாது. எக்ஸ்டர்னல் சப்போர்ட், அதாவது சைனாவிலேருந்து பங்களாதேஷ் வந்து என்ன பண்ணுது, எக்ஸ்டர்னல் சப்போர்ட் வந்து அங்கே இருக்கக்கூடிய இன்சர்ஜென்சி குரூப் வருது. எத்னிக் வயலன்ஸ் வந்து உருவாகுது. ரீசெண்டாக நம்ம பார்த்துருப்போம், இந்த மணிப்பூரில் இருக்கக்கூடிய எத்னிக் வயலன்ஸ் நம்ம பார்த்துருப்போம். இது எல்லாமே இந்த ஏதாவது ஒரு டெவலப்மெண்ட் கொண்டு வரணும்னா கவர்மெண்ட்டுக்கு நிறைய சேலஞ்சஸாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். சரிங்களா? இப்போ ப்ராக்டிஸ் கொஸ்டினுங்க. ஃபஸ்ட்டு ப்ரிலிம்ஸ் பார்த்துருவோம். த ஆர்ம்டு ஃபோர்ஸஸ், அதாவது ஸ்பெஷல் பவர்ஸ் ஆக்ட் இஸ் அப்ளிகபிள் இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரீஜியன். முன்னாடி பார்த்துருப்பா, அது AFSPA அப்படின்ற ஒரு ஆக்ட் ஆனது எதில் வந்து செயல்படுதுன்னு நம்ம பார்க்குறோம். எந்தெந்த இடங்கள் ரீஜியன்ஸ்? ஜம்மு அண்ட் காஷ்மீரா, நாகாலாந்தா, மணிப்பூரா, சத்தீஸ்கரா? ரொம்ப ஈஸியானதுங்க. ஸோ இந்த 4ல் எந்த ஸ்டேட்டில் இந்த இந்த ஆக்ட் ஆனது செயல்படுது அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏவா, பியா, சியா அப்படிங்கிறது, இல்லை A and Bனாலும், இல்லை B and Cனாலும், C and Dனாலும் கீழே சொல்லுங்கள். சரியா? அடுத்த வந்து மெயின் கொஸ்டின், ஒரு 10 மார்க் கொஸ்டின். வாட் ஆர் த மேஜர் காசஸ் ஆஃப் insurgency in north eastern region of India? Evaluate the government approach to deal with it. அதாவது நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்டில் இந்த இன்சர்ஜென்சி குரூப் உருவாகிறதுக்கான காசஸ் என்ன, காரணங்கள் என்ன, ஸோ இதை தடுக்கிறதுக்கான வாட் ஆர் த மெஷர்ஸ் தட் ஆர் டேக்கன் பை த இந்தியன் கவர்மெண்ட். இதுதான் நம்ம இந்த இதுக்கான ஆன்சர்ஸை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரிங்க, கமெண்ட்டை சொல்லுங்க பாருங்கள். இது வந்து நீங்கள் எழுதி பழகுங்க. சரியா? இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அடுத்த கிளாஸ் சந்திப்போம். நன்றி.